தேவன் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற பெயரில் நம்ம அழைக்கவே இல்லை. தேவன் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற இடத்துல வைத்திருக்கிறார். உன்னை ஜெயிப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. அவர் ஜெயித்து முடித்ததை செலிப்ரேட் பண்ணும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். We are not here to overcome the world. We are here to enjoy and celebrate His victory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்கிற ஒரு அழகான செய்தியை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 7 வாரத்துக்கிட்ட தியானிச்சிருக்கிறோம். 8 வாரம் 9வது முறை நான் 8வதா 8th இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, ஹூ ஐ ஆம் இன் கிரைஸ்ட். ஹூ am I in Christ? நான் கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 2 தலைப்புக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த தலைப்பில் 2 சப்டைட்டிலுக்கு முன்னாடி பார்த்தோம். நான் ஜெயம் கொள்ளுகிறவன் அல்ல, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். என்னை ரொம்ப பிடிச்ச, என்னை அசைச்ச ஒரு விஷயம், நீங்கள் போராடுவதற்காக இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன் போர் வீரர்களை சிருஷ்டிக்கவில்லை, தேவன் பிள்ளைகளை சிருஷ்டித்தார். தேவன் சண்டையிடுவதற்கு உங்களை படைக்கவில்லை, தேவன் அனுபவிக்கிறதுக்கு உங்களை படைத்தார். முதலாவது உங்கள் பிறப்பின் வர்த்தமானத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாதி பிரசங்கிகளை பார்த்தா நீ எப்படி சண்டை போடணும்னே சொல்லித்தராங்க. வாழ்க்கை சண்டை போடுறதுக்கா? வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சார். இந்த பூமியில் எப்படி பாவத்தை ஜெயிக்கிறது, எப்படி மோகத்தை ஜெயிக்கிறது, அடுத்து எப்படி பிசாசை ஜெயிக்கிறது, அடுத்து எப்படி உலகத்தை ஜெயிக்கிறது, அது எப்படி, அதுக்குள்ளே வயசாகி செத்து போயிடுவான் அவன். தேவன் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற பெயரில் நம்ம அழைக்கவே இல்லை. தேவன் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற இடத்துல வைத்திருக்கிறார். காலையில் ஆஃபீஸுக்கு நான் 8:30 மணிக்கு போகிறேன், நைட்டு 7:30க்கு வரேன். அவ்வளோ நேரம் உட்காந்து ஒவ்வொரு ஃபைலை முடித்து அடுத்த ஃபைல் 17 டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் திட்டமிடுகிறேன், ஒவ்வொன்றிலும் வெற்றி பெறுகிறேன். ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டால் ஓவர்ஃப்ளோ, அடுத்த கான்ஃபரன்ஸில் ஓவர்ஃப்ளோ, ஒவ்வொன்றும் திட்டமிட்டு வெற்றி பெறுகிறேன். சாயந்தரம் டயர்டாக வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து என் பெட்ரூமை திறக்கிறதுக்குள்ளே ஏசி காற்று கதவுக்கு கீழே வழியாக சில்லுன்னு காலில் அடிக்குது. நான் அப்படியே வேர்த்து போய் வந்திருக்கிறேன். கதவை திறந்தால் உள்ளே ஒருத்தன் கும்முன்னு தூங்கிட்டு இருக்கிறான். நான் பார்க்குறேன், என்னடா இந்த கவலையும் இல்லாமல் ஒரு 2 ஜீவன் இங்கே தூங்கிட்டு இருக்கு. நம்ம காலையிலேருந்து வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்த்துருக்குறோம், ஆனால் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். நான் வேலை பார்த்து ஜெயிக்கிறேன், அவன் வேலையே பார்க்காம ஜெயிச்சுட்டு இருக்கான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஜெயம் கொள்கிறவன், அவன் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன். இப்படித்தான் உன்னை நான் படைத்திருக்கிறேன். உன்னை ஜெயிப்பதற்கு நான் படைக்கவில்லை. நான் ஜெயித்தவன், நான் ஜெயம் கொண்டவன், நீ முற்றிலும் ஜெயம் கொண்டவன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத அவன் கஷ்டமே எல்லாம் அனுபவிக்கிறான் பாருங்க. அப்படித்தான் என்னை முன்னை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். கையை தட்டி யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறத பத்தி பேசுறானாலே அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவனுக்குள்ள ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கிறது. ஒரு ஆள் நான் பேர் சொல்ல விரும்பல, தொடர்ந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கான் சார். வாயை தந்த நல்ல வார்த்தையே அவருக்கு வராது போல. இது எதற்கு அடையாளம்? உலகம் அழிய போகிறது, உலகம் எரிய போகிறது. இந்த பயமூர்த்தியே இந்த குட்டி சாத்தான் வேலை பண்ணுவாங்க பாருங்களேன். அதாவது இந்த என்னது குரலி வித்த, வெளியே போனா ரத்தம் கைக்கிருவ ராஸ்கல். பார்த்தா அவன் ஜனங்களை ஒரு பயமூர்த்தியை அழிய போகுது. வெட்டுக்கிளி வந்துருச்சு, பச்சை புழு வந்துருச்சு, அப்புறம் இப்போ வெட்டுக்கிளியவே காணோம். அதாவது எந்த ஊரில் ஒரு பாத்திரம், ஒரு ஊரில் கிச்சனில் ஒரு பாத்திரம் மேலே இருந்து தவறி விழுந்தாலும் உலக அழிவு வந்துருச்சுன்றாப்புல. செக்கஸ்லோவேக்கியாவில் ஒரு பாட்டி தான் வீட்டு கிச்சனில் 3வது செல்ஃபில் இருந்து ஒரு சொம்பு கீழே விழுந்துருச்சு. இவர் உடனே இது எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்திலேன்ட்டார். சொம்புகளையும் அங்கே இருக்க ஒரு செம்பு எடுத்துட்டார். செம்புன்ற வார்த்தை உடனே தேர்றது, தட்டி இந்த செம்பை கொண்டு போய் அங்கே செம்பு, இந்த செம்பு ரொம்ப அடிவாயிருக்கு போல. இல்லை புரியல, ஏண்டா நல்ல வார்த்தையே பேச மாட்டீங்களா? அப்போ எப்போ பார்த்தாலும் அதை ஜெயிக்கிறது எப்படி? இச்சையை
இதுக்கு ஒரு குரூப் உள்ள போகிறாங்க. ஏன்னா யாருன்னா இச்சையில் ரொம்ப பாடுபட்டவங்க. நீ ஒன்றுமே இல்லை சார், இச்சையை ஜெயிப்பது எப்படின்னு போடுங்க. ஒரு 50 பேர் உள்ள ஒரு 500 50K வராங்கன்னா அம்புட்டு இச்சையில் இருக்கிற குரூப். அப்போ God has not created you to be a conquerors. He has created me as more than a conqueror. What is the difference between a conqueror and more than a conqueror? A conqueror must fight and get victory, but more than a conqueror will not fight and get victory. Hayatati, hayatati. Hey baba baba baraka mama haba. Who I am in Christ? Who am I in Christ? I am a more than a conqueror. I will not fight, because a conqueror may fight, but more than a conqueror need not fight. So I will stand stubbornly on my ground. அது என்னன்னா, நான் சண்டை போட மாட்டேன். ஏன்னா என் சண்டை முடிஞ்சிருச்சு. அவர் போட்ட சண்டையை என் பேர்ல தான் போட்டிருக்காரு. நான் வர்றேன், டிராஃபிக்ல என்ன பிடிச்சிட்டாங்க, 500 ரூபா ஃபைனு. உடனே என் ஃப்ரெண்டு 500 ரூபா கட்டிட்டான். கட்டி முடிச்ச உடனே திரும்ப போலீஸ் நீ 500 ரூபா கொடுனா கொடுப்பீங்களா? உன் வண்டியை தான் பிடிச்சிருக்கிறோம், உன் வண்டியை தானே பிடிச்சோம், நீ 500 கொடு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்சது ஏன் வண்டி, ஆனால் கட்டினது ஏன் பேரலான கட்டியிருக்கு. அப்புறம் இன்னொரு 500 ரூபா வேற உனக்கு தருவாங்களாக்கும். அப்படி பேசுறீல, அங்கே பேச தெரியுதுல, இங்கே பேசு. என் பேரில் சண்டை நடந்துருச்சு, என் பேரில் யுத்தம் நடந்துருச்சு, என் பேரில் பிசாசு தலை நசுக்கப்பட்டுச்சு. அதனால இன்னொரு முறை நான் சண்டையிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கழுத சொன்னா குதிரை சொன்னான்ட்டு பிசாசு ஜெயிப்பது எப்படி? முழங்கால யுத்தம் போடுற எப்படி? டே, யுத்தம் முடிஞ்சுப்பா தம்பி, யுத்தம் முடிந்தது. அதான் சில வசனங்கள்லாம் பேசுனா சில ஊழியங்களே கலைக்க வேண்டியதா இருக்கும். ஊழியத்தின் அஸ்திபாரமே பேர்கள் எல்லாத்தையும் மாற்றம் செய்ய வேண்டியதா இருக்கும். பைபிள் சேஸ், எருசலேமிடம் பட்சமாய் பேசி உன்னுடைய போர் முடிந்தது என்றும் கர்த்தருடைய கரத்தில் ரெட்டிப்பாய் வாங்கி தீர்ந்தது என்றும் அவனுக்கு பேசு. திரும்ப திரும்ப யுத்தத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற. இச்சையை ஜெயிக்கிறது எப்படி, மொச்சையை ஜெயிக்கிறது எப்படி? இவங்க டெர்மினாலஜி எல்லாம் இந்த ஓல்டு டெர்மினாலஜி தான். அந்த வசனங்களே அரசர் காலத்து பேச்சே பேசிட்டு இருக்கிறாங்க. 2 டீயை போடுங்க சார்னு பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து 2 கொட்டை வெடி நீர் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒருத்தன் பேசுனா, டக்குன்னு 4 பேர் பார்ப்போம்ல, யாரா எந்த காலத்தில் வந்திருக்காண்டா, டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டான்டா. அப்படிதான் ஒரு குரூப் வந்து இச்சை மொச்சைன்னு பேசுகிறப்ப இவங்கெல்லாம் யார், எங்கிருந்து வரீங்க? இடையில இயேசு, ரத்தம், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்திருக்கானே உள்ள. எல்லா வடிகட்டியும் தாண்டி ஒரு கொசு உள்ள வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, இவன் உங்களை என்கேஜாகவே வச்சுக்க பார்க்குறான். நீ தொடர்ந்து என்கேஜாகவே இருக்கணும். எதில்? சண்டை போடுறதுல. சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சலிச்சு சலிச்சு உழைச்சு கலைச்சு நிம்மதி இல்லாமல் சாகணும். அதுதான் பிசாசு நன்மையானவர்களை கொண்டு உனக்கு மரணத்தை பிறப்பிப்பான். பார்க்கறதுக்கு நல்ல மெசேஜ். செத்து போயிருவடா தம்பி, செத்து போயிருவ. 34 வருஷம் உன்ன மாதிரி ஓடினவங்க தான் பேசுற போது அனுபவம் இல்லாமலாம் எவனும் பேசலை. இட் இஸ் அ ஹைடெக் டிசப்ஷன். ஓவர்கம்மிங் மெசேஜஸ் இஸ் ஹைடெக் டிசப்ஷன். ஏமாற்றுதலிலே தரம். ஆனால் என்ன சொல்றது? ஹைடெக் ஏமாற்றுதல், ஹைடெக் வஞ்சகம், ஹைடெக் வஞ்சகம். ஆனால் சத்தியம் தெளிவாக சொல்லுது, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த உலகத்தில் ஜெயம் என்று ஒன்று இருக்கும் என்றால், நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன் என்று விசுவாசிப்பதே உன்னுடைய ஜெயமாக இருக்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்குல்ல சார், அங்கே நீங்கள் ஜெயிக்கணும்ல சார். இல்லை, நான் ஜெயிச்சிட்டேன்ற விசுவாசம் தான்டா என் ஜெயமே. எனக்கு இன்னைக்கு இருந்த வெறியில் இதைத்தான் பேசணுன்ற மாதிரி இது திரும்பி அப்புறமேட்டு பார்த்து ஏற்கனவே பேசிட்டோமா அப்படின்னு பேசிட்டோம். ஆனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் முற்றிலும்
ஜெயம் கொண்டவன். இன்னையிலேருந்து ஒரு தொடர் செய்தி எடுக்க போகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதிலிருந்து நீங்கள் யாருன்னு ஒரு சப்ஜெக்டை சொல்லி அதை ரொம்ப நாள் எடுக்கலான்னு பார்க்குறேன், எடுக்க போகிறேன். அதனால் இந்த வாரத்தில் முடிக்கணும்னு அர்ஜென்ட்டு கிடையாது, நான் மெதுவாக பேசுகிறேன். நீங்கள் யார்? முற்றிலும் போன வாரம் பார்த்த நீங்கள் யார்? மகா செழிப்பிலே நாட்டப்பட்ட திராட்சை தோட்டம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் ஜெயிக்கலாம். ஸோ நம்மை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் தெரிந்து கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை புரிஞ்சுக்காங்க, நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன், முற்றிலும் ஜெயம் கொண்டவன். மறந்துடாங்க. ஆமாம், ராபா லாபா இங்கே இருக்க 5 நாள் ஜெபிக்க சொல்லி ஒரு ஜெயத்துக்காக பிசாசு உங்களை கூப்பிட்றான். கூப்பிட்டு 5ஆவது நாள் அவன் தோற்றுருவான். அவன் தோக்குறதுக்கு ரெடியாக தான் வந்திருக்கிறான். அந்த தோக்குறதே ஒரு நாடகம்ன்றேன். புரியுதா உங்களுக்கு? நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் கத்துற மாதிரி கத்துறேன். இப்படி நீங்கள் உடனே சந்தோஷமாயிருவீங்களே. லாட்ரி சீட்டுக்கு அடிமையாக்கி சொத்தை வித்தோன்னு நடுத்தருவுக்கு கொண்டு வரணும்னா என்ன நடக்கணும்? வாங்குற லாட்ரி சீட்டு விழுகணும்ல. ஒரு 4 தடவை விழுந்தா தானே நீ சொத்தை வித்துட்டு நடுத்தரு நாராயணா மாறுவ. நீ அப்போ 4 தடவை லாட்ரி சீட்டு விழ வைப்பான்ல பிசாசு. அப்போ தானே நீ சொத்தை வித்து நீ ரொம்ப நாள் லாட்ரி வாங்க ஆரம்பிப்ப. அப்படித்தான் 4 தடவை உபவாசத்துலையும் ஜபத்துலையும் தோத்த மாதிரி அவன் ஓடுவான். அப்போ தான் நீ ஜபத்தில் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, ஏசு ஜெயிச்சது மேலே நம்பிக்கை வைக்காம உன் கடுங்காப்பி மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து நீ அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்ப, ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. ஆனால் கிளடு தட்டிடுவ. ஜாக்கிரதை. நாடி நரம்பு கலன்றும். உன்னை ஜெயிப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. உன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறாய். அவர் ஜெயித்து முடித்ததை செலிப்ரேட் பண்ணும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். We are not here to overcome the world. We are here to enjoy and celebrate His victory. Celebrate the victory of the Lord. பாட்டு பாடுறீங்களே, celebrate, celebrate, celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம். கர்த்தர் செய்து முடித்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு தான் நீ இருக்கிற. மகனே மகளே, கர்த்தர் போர் வீரனை சிருஷ்டிக்கல, பிள்ளைகளை சிருஷ்டித்தார். உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து தீர்த்தார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொல்லியிருக்க, இந்த பயலுக அத்தனை பேர் உங்களை இளைப்புக்குள்ளாய் நடத்துவார்கள் என்றால், ஜெபம் என்கிற பெயரிலே, உபவாசம் என்கிற பெயரிலே, போராட்டம் என்கிற பெயரிலே நீங்கள் இளைப்புக்குள் களைப்புக்குள் செல்வீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்கோ ஏமாற்றப்படுகிறீர்கள். அவர் முடித்ததை நம்பி விசுவாசித்து உங்கள் இருதயங்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் என்றால், அந்த விசுவாசத்தினால் நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறீர்கள். கானான் வாழ்க்கை என்பதே இளைப்பாறுதலின் வாழ்க்கை. உனக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் கானான் வாழ்க்கை உனக்குள் இல்லை என்ற அர்த்தம். நான் ஒன்றை செய்து ஒன்றை முடிக்க வேண்டும் நினைச்சிட்டு நீ நைட்டு தூங்குனா நீ வனாந்தரத்தில் இருக்கின்ற தெரிஞ்சுக்க. ஆனால் இன்னைக்கு நான் முடிக்க வேண்டியதுன்னு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் எனக்காக தேவன் முடித்திருக்கிறார் என்கிற இளைப்பாறுதலை பிரவேசிப்பதுதான் கானானுக்குள் பிரவேசிப்பது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா அவன் இவர் சொன்னார் முடிந்தது. அப்ப நீ வசனத்தை எப்படி சொல்லணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இதிலேயே சஸ்டெயின் பண்ணணும், இதிலேயே சஸ்டெயின் பண்ணணும், இதிலேயே சஸ்டெயின் பண்ணணும். 21 நாள் தொடர்ந்து இதையே யோசிச்சினா 22வது நாள் இது இயற்கையான மனநிலையாக மாறிடும். ஆமாம், 20 நாள் தொடர்ந்து தண்ணி மேலே தேங்கிச்சுன்னா 21ஆம் நாள் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். 20 நாள் கான்சியஸில் ஒன்று இருந்துச்சுன்னா 21ஆம் நாள் சப்கான்சியஸில் நுழைஞ்சிரும். கையை தட்டு. நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன், நான் ஜெயித்தவன், நான் ஜெயித்தவன், நான் ஜெயித்தவன், நான் ஜெயித்தவன், நான் ஜெயித்தவன். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொண்டவன். நான் போரிடும்படி கர்த்தர் என்னை வைக்கவில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தொடர்ந்து ஒரு ஜெபத்தை
அப்படியே தேவனோட பேசும்போது பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னன்னா, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஆண்டவர் இந்த பூமியில் பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அது எவ்வளோ நல்ல வாழ்க்கை. வியாதியை குறித்து பயம் இல்லை, பிசாசை குறித்து பயம் இல்லை, அடுத்து வறுமையை குறித்து பயம் இல்லை, எதிர்ப்பை குறித்து பயம் இல்லை, நிந்தையை குறித்து பயம் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏறக்குறைய 31 ஃபோபியாக்கள்ன்றாங்க. அந்த ஃபோபியாவில் வந்து இப்போ அதாவது பயத்தில் வந்து 30 வகைக்கு மேலே சொல்கிறாங்க. 29 வகை என்னமோ சொல்கிறாங்க. எல்லா பயத்தையும் 29க்குள்ளே கொண்டு வந்துடலான்றாங்க. வந்து அதில் நிறையா ஃபோபியா இருக்குது. ஃபோட்டோஃபோபியா அப்படின்னா வெளிச்சத்தை பார்த்து பயம், ஹைட்ரோஃபோபியான்னு ஒன்று இருக்குது, தண்ணியை பார்த்தா பயம், பெக்கட்டோஃபோபியான்னு ஒன்று இருக்குது, பாவம் செஞ்சுருவோமோன்னு பயம். இதெல்லாம் எங்கே இருக்குது? செக்குலர் ஸ்டடியில் இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டு சொல்லுது பாவம் செஞ்சுருவோமோன்னு ஒருத்தனுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குமா. ஆமாம், பெக்கட்டோஃபோபியா. இப்போ பெந்தேகோஸ்தேக்காரனில் 99 பேருக்கு பெக்கட்டோஃபோபியா இருக்குது. அம்புட்டு அந்த ஃபோபியாவில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், ஃபோபியாவை நீ சோஃபியா வச்சு தான் விரட்டணும். வாட் இஸ் மென்ட் பை சோஃபியா? சோஃபியா மீன்ஸ் டிவைன் விஸ்டம். The Sophia will cast out phobia. Phobia, it has more than 31 phobias. இதுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் ஃபோபியா இருக்குது. நான் நரகத்துக்கு போயிடுவோன்னு பயப்படுறவன்லாம் இருக்கிறான். இப்படி பயந்து மென்டல் ஆனவங்க 2 பேர் நான் கண்ணால் பார்த்துறேன். உஸ்லம்பட்டில் ஒருத்தன் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே என்ன டீச் பண்ணாங்கன்னா, நீ நரத்து போயிடுவேன், உன்கிட்ட பாவம் இருக்குன்னு இப்போ மென்டலாக பஸ் ஸ்டாண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். 1990 எங்கள் லீடர் பார்த்து சொன்னார். மென்டலாகவே சுற்று. அவன் பார்க்குறவங்களாம் சொல்லுவான், சார் நான் பருவத்துக்கு போயிடுவானா சார், கர்த்தரை விட்டுருவாரா சார் வருகையில், நரகத்துக்கு போயிடுவானா சார், இப்படியே பார்க்குறெல்லாம் கூப்பிட்டு கேட்பானா. எப்படி மென்டலாகி வச்சிருக்கிற நீ. இப்போ வேறு கிளம்பியிருக்காங்க சார். இதனால தான் சார் நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறேன். சும்மா வந்து என்ன ஒரு கோபத்தை பேசுகிறாரு. மக்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கான பிரசங்கம் பண்ணுறீங்க. இளைப்பாறுதல் தருவதுதான புதிய ஏற்பாட்டு பிரசங்கம். என்ன இளைப்பாறுதல்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்ன பாரம் சொல்றாரு? என்ன பாரம் சொல்றாரு? என்ன பாரம்? அவன் விறகு சுமந்துக்கிற பாரமா? சொல்லுங்க. கடன் பாரமா? வேற வந்து கல்யாண பாரமா? என்ன பாரம்? என்ன பாரம்ன்றத அவரே பேசுறாரு. பரிசையில பார்த்து சொல்றாரு, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை, கட்டளைகள், பிரமாணங்கள் என்ற சுமைகளை கட்டி ஜனங்கள் மீது வைக்கிறீர்கள். என்ன பாரம்? ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் என்கிற பாரம். 21 நாள் உபவாசம் போடு என்று சொல்கிற பாரம். விடாமை இத்தனை முறை நீ செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்கிற பாரத்தை பிரசங்கிக்கிறவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? பரிசேயர்களும் சதுசேயர்களுமாய் இருக்கிறார்கள். ஜனங்கள் மீது பாரத்தை ஏற்றுகிற எந்த பயலும் அவன் சதுசேயன். போய் அப்படியே போய் விளக்குல போய் ஈ விழுகிற மாதிரி விழுந்துடாத. விளக்குல போய் இந்த ஈசல் விழுந்து சாகும் பாருங்க, சூசைட் பண்றது. உனக்கு அதை சொல்லித்தரேன். ஜெயிக்கிறதுக்கு 14 படி சொல்லித்தரேன். இதுக்கு 22 படி சொல்றேன். பேசாம நீ ஜல்லிக்கட்டு அந்த படி ஏறிடு. பள்ளிக்கட்டா அந்த படி ஏறிடு. இவன் சொல்ற படிக்கு போறதுக்கு என்னடா படி? 13 வழி, 21 வழி, ஒரே வழி. நானே வழி, நானே சத்தியம். ஜனங்கள் மீது சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை சுமத்துகிறவர்கள் பரிசேயரும் சதுசேயருமாய் இருக்கிறார்கள். அந்த பாரத்தை பார்த்த இயேசு சொன்னாரு, வருத்தப்பட்டு, பாவ பாரம் அல்ல, ரிலீஜியஸ் பிரமாணங்கள், லா, இந்த பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த பரிசேயனும் சதுசேயனும் வச்சான பாரம், அதை எடுத்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கையத்தட்டே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு கிருபை பிரசங்கி இளைப்பாறுதலை தருகிறவன். ஒரு பிரமாண பிரசங்கி பாரத்தை ஏற்றுகிறவன். கிருபை பிரசங்கி பாரத்தை இறக்குகிறவன். காரணம், அத்தனை பாரத்தையும் சிலுவையில் சுமத்தி தூக்க முடியாமல் இயேசு சுமந்து சென்றார். அப்ப இந்த பயம் இப்படி பிரசங்கமா கேட்டு 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 ஒருத்தர் மென்டல் ஆகிட்டு சுத்துறான். இன்னொருத்தர் மென்டல் பாதி ஆயிட்டான். ஆனா அவன் நல்ல நேரம் பிரதர் ஜஸ்டினை சந்திச்சிட்டான். அவன் சிபிஎம் பார்ட்டி தான். அவன் என்ன ஆயிட்டான்னா, நைட் எந்திரிச்சு நான் ரகசியவில் கைவிடப்பட்டுருவனோ, நான் நரகத்துக்கு போயிடுவனோ அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன்
நம்ம மூலமாக ரசிக்கப்பட்டவன், நல்லா வளர்ந்து வரான். அவன் பொண்டாட்டி என்ன செஞ்சிருச்சு, 2 பேரும் குழந்தையே இல்லை, 7 வருஷமாக குழந்தை இல்லை, எல்லா ஜிப்பாவும் ஒன்றும் நடக்கலை. நான் சொன்னேன், ஜிப்பா அப்பாட்ட வாடா அப்பான்னு நடக்கணும். அவன் வந்துட்டான், ஜோம் பண்ண அதே வருஷத்தில் அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து ஒரு குழந்தை, 2 குழந்தை பிறந்தவொடனே மெதுவாக ஒய்ஃப் என்ன செஞ்சிருச்சு, உன்னத உபதேசத்தை நோக்கி கடந்து செல்வோம் அப்படின்னு. ஏன்னா மக்கள் வெளியில் இருக்கிறது தானே சார் பார்க்குறாங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட இதைத்தானே பார்க்குறான், உள்ளே இருக்கிற மேட்ரு. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்திலும் ஆசையிலும் போவதில் தவறல்ல. நாங்கள் பெருமையின், நாங்கள் ஹை லெவல் மெசேஜ் கேட்குறோம் சார், நாங்கள் பிஹெச்டி சார் என்கிற அகங்காரம் ஆணவத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய சீஃப் பாஸ்டர் இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த பெருமையை மட்டும் கலட்டி வச்சுட்டு நீ என்ன வேணாலும் பேச நான் கேட்குறேன். அது என்ன, ஊருக்குள்ளே நாங்கள் தான் உன்னத உபதேசம் பேசுகிறோம், ஊருக்குள்ளே நாங்கள் தான் சியோனுக்கு போகிறோம். அகங்காரம் என்று சொல்லுகிறேன், ஆணவம் என்று சொல்லுகிறேன். ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பே தள்ளப்படுவீர்கள், வேசிகளும் விபச்சாரிகளும் ஆபிரகாமோடு பந்தியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீ எவ்வளோ உபதேசம் பேசு, நான் கைகுப்பு வர்றது, ஆனால் பெருமையாக பேசாத. நாங்கள் தான் ஊருக்குள்ளே ஆம்பளை அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களே எவனுமே ஆம்பளை இல்லை அப்படி பேசாத. அங்கே இருக்கிறவனும் பாதி பேர் எப்படி தான் வரான், அதே மனநிலையில் வரான். எத்தனையோ நல்ல ஊழியர்கள் என்னோட அதே டினாமினேஷன் என் கூட இன்னைக்கு கான்டாக்டில் இருக்கிறாங்க. தே ஆர் வெரி ஹம்பிள் பீப்புள், இல்லைன்னு நான் சொல்லலை. அவர்கள் ஹம்பிளாக இருக்கிற ஹம்பிளாக தான் சார் வளர்ப்பான், பெருமையாக பேசுகிறேன் பெருமையானதான் வளர்ப்பான். இது என்ன செஞ்சிருச்சு, நேராக உன்னத உபதேசம் கூட்டிகிட்டு போயிடுச்சு. போய் கடைசியில் மென்டலாகி கூட்டு வரான். அவன் தானாக பேசுகிறான். சியோன்லேருந்து பரதீசு, பாவம், நரகம், பாதாளம் இப்படி போயிட்டான். தெரியுமில்ல யாருன்னு, மென்டல் ஆகிட்டான். நைட் உளர ஆரம்பிச்சிட்டான் எந்திரிச்சு. கடைசியில் அப்புறம் அழுதுட்டு கூட்டிகிட்டு வருது. என்ன சேட்டை உனக்கு, கூட்டிகிட்டு வருது. அவனா இப்போ இருந்தால் அவனை நேசிக்கிறேன் சார், இது நரிக்குட்டி வேலையை பார்த்துருக்குது. கூட்டிகிட்டு போய் அவனை மென்டல் ஆகி திரும்ப கூட்டு வர எப்படி இருக்கும் ஒருத்தனை கிறிஸ்து. நான் அவனை பெற்று எடுத்துருக்கிறேன், எங்கேயோ உன்னதமான உபதேசம் சொல்லி அவனை கிறுக்கனாய் கொண்டு வந்திருக்கிற. அவனை கூட்டு வந்து சர்ச்சுக்குள்ளே உட்காரவே, நான் அவனை ஜெபமே பண்ணாமல் டெலிவரி ஆயிடுறான். எலிசா சொன்னேன், நான் பார்க்கவே மாட்டேன், அவனை அப்படியே போக சொல்லு, அவன் சோமாயிடுவான். நம்ம நான் சொன்னேன், அவனை சர்ச்சுக்குள்ளே வர சொல்லும் போது, ஐயா ஜெபிக்கணும், நீ எந்த சர்ச்சை நீ அவமதிச்சியோ, நீ சர்ச்சுக்குள்ளே கால் வச்சாலே நீ சோமாகிற அளவுக்கு அந்த இடம் புனிதமானது என்பதை நீ புரிந்து கொள்வாங்க. அன்னைக்கு நைட்டே சோமாயிட்டாங்க சார், அன்னைக்கு நைட்டே. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியப்படும். ஏதோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டிருக்காங்க, ஜோக் அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்கன்னு ஒன்று சாதாரண நினைச்சிடாத. துப்பாக்கி 5 வயசு பையன் கையில் இருந்தாலும் ஆபத்து, 50 வயசு ஆள் கையில் இருந்தாலும் ஆபத்து. ஏன்னா அவன் எப்படியோ கையில் வச்சிருக்க துப்பாக்கி பவர்ஃபுல்லானது, வெடிச்சிடும், விளையாண்டக்கூடாது. 5 வயசு பையனை அசால்ட்டை போய் துப்பாக்கி பிடிச்சிருவியா, ட்ரிக்கர் அமைக்கிட்டானா தூக்கிடும். எதாப்புல இருக்கவன, நீ என்ன பேண்ட் போட்டுக்க சட்டை போட்டுக்க பார்க்காத, கையில் என்ன கன்னு வச்சிருக்கான்ற பாரு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் என்ன சொல்றேன்னா சார், மக்களை பயத்துக்குள்ள கொண்டு செல்கிற பிரசங்கங்கள். தாவீது ஜெபிக்கிறான், எல்லா பயத்துக்கண்ணே நீங்கள் ஆக்கி விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. There are fears from devil, there are fears from world, there are fears from religion. பிசாசுல இருந்து பயம் வருது, உலகத்துல இருந்து வியாதி அதுன்னு பயம் வருது. இது போக இவங்க பயம், வெட்டுக்கிளி, பச்சைப்புழு. ஏதோ எங்களால முடிஞ்ச 10 பயத்தை உண்டாக்குறோம். நான் சொல்லுவேன், சின்ன பிள்ளையை கீழ்ப்படிய வைப்பதற்கு கூட நீ பயமுறுத்தக்கூடாது. ஹேகின் அழகா சொல்லுவார், நீ ஒருவனை கீழ்ப்படுத்தி வைப்பதற்கு கூட என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் அடிப்பார்னு சொல்லி வளர்க்கக்கூடாதான் பிள்ளைய. கர்த்தர் அடிப்பார்னு சொல்லி வளர்க்கக்கூடாதான். இந்த பயல்களுக்கு பயம் வந்து 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 நேற்று காலையில் நான் யோசிக்கிறேன், பைபிள் ஒரு வசனத்தை திறக்கிறான், ஒரு அழிவை பற்றி அந்த வசனம் பேசுது. அந்த அழிவு ஒன்று பிசாசு கொடுக்கறதா இருக்கணும், இல்லை பிதா கொடுக்கறதா இருக்கணும் உன் கணக்குப்படி. இப்போ நான் பிதாவின் பிள்ளை அப்படின்னு மனநிலை இருந்தால் நான் பார்க்குறேன், பிதா தான் இந்த அழிவை தராரு, நான் பயப்படுவேனா? ஏன் சொல்லுங்க? நான் பிதாவோட பிள்ளை. நான் பிசாசு பிள்ளையாக இருந்தால் என்ன செய்வேன்? ஐயோ பிதா இந்த பனிஷ்மெண்ட்டை தருவாராம், அப்போ நான் செத்துருவேணும்னு பயப்படலாம். ஏன்? நான் பிசாசு பிள்ளை. பிதா அங்கேருந்து அழிக்கிறாரு, நான் பிசாசு பிள்ளை, பயப்படலாம். சரி, நான் பிசாசு பிள்ளை தானே,
இப்போ பிசாசு ஒரு அழிவை கொடுக்குறான். இப்போ நான் பயப்பட வேண்டாம்ல? ஏன்? நான் பிசாசு பிள்ளை. பிசாசு என்ன செய்ய மாட்டான், என்ன அழிக்க மாட்டான். பிதா செஞ்சால் தான் பயப்படணும். சரி, அப்படி எப்படி வருவோம்? நான் பிதாவின் பிள்ளை. பிசாசு ஏதாச்சும் அழிவை கொண்டு வந்தால் நான் பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் இவன் பிதா கொண்டு வந்தாலும் பயப்படுறான், பிசாசு கொண்டு வந்தாலும் பயப்படுறான். என் கேள்வி, நீ யாருக்கு பிள்ளை? ஏண்டா நீ பிதாவுக்கு பிள்ளையா இருக்க வேணாண்டா, பிசாசுக்காச்சும் பிள்ளையா இருந்தா பிசாசு நாள் அழிவை கொண்டு வரும்போது அவன் எங்க அப்பன்டா, அவன் தைரியமா இருக்கலாம்ல. அப்ப நீ 2 பேருக்கும் பிறக்கலையா? உங்க அப்பன் யாரு? ஏண்டா அவர் கம்பெடுத்தாலும் பயப்படுற, இவன் கம்பெடுத்தாலும் உங்க அப்பன் யாருடா? ஒன்று நீ பிசாசுக்கு பிள்ளைன்னு தைரியமா சொல்லு. அப்ப பிசாசு கம்பெடுத்தா நீ பயப்பட மாட்டேன், எங்க அப்பன்டா. அவனுக்கும் பயப்படுற. அப்ப எப்படி ஒன்று வளர்த்துட்டாங்க பாரு. யாராச்சும், அதாவது சார், ஒரு நாட்டோட சண்டை போட வரீங்க, நம்ம மக்கள்லாம் கத்தி எடுக்கிறாங்க, போர் வீரர்கள், பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. எதிர்த்த பிறகு கத்தி எடுத்தா பயப்படுவீங்க. இல்லை எய்த்தாப்புல இடத்துல இருக்கிறீங்க, இவன் கத்தி எடுத்தா பயப்படுவீங்க. 2 பேர் கத்தி எடுத்தாலும் நீ பயப்படுறீன்னா நீ யாரு? அப்ப நீ பிசாசு பிள்ளையும் கிடையாதா? அப்போ ஒரு பயத்திலே அவனை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்ப இது ரிலீஜியஸ் பயம். ஆமென். அப்ப இந்த பயம் இருக்கு. அடுத்து உலகத்துல இருந்து வர்ற பயம், அடுத்து பிசாசோட பயம். ஆனா தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். இந்த வார்த்தையில தொடர்ந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர், அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணும். எதையுமே தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தா, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா, அல்லது பேசிக்கிட்டே இருந்தா, அல்லது ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதை பிலீவ் பண்ணிக்கிட்டே இருந்தா, அது உங்கள் சப்கான்ஷியஸில் போய் உங்கள் லைஃபாக மாறிடும். பைபிள் சொல்லி, கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் ஒழுங்கையும் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து நான் கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷப்படுகிறேன். எதையுமே தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது, நீங்கள் அதை உணரும்போது அது என்ன செய்யுது? விசுவாசம் உறுதியாக மாறுகிறது. நான் சீக்கிரம் முடிக்கணும், நான் நீ தொடங்கிட்டு அப்படியே முடிக்கிறேன். அப்ப எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்து. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் எல்லா பயத்துக்கும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். எல்லாம் என்றால் அர்த்தம் எல்லாம் தான், அவ்வளவுதான். நரகத்துக்கு போயிடுவோமா, அந்த பயம் போயிடும். பரலோகத்துக்கு போகாமல் விட்டுருவோமோ, அந்த பயம் போயிடும். வியாதி பயம் போயிடும், பிசாசு பயம் போயிடும், பில்லி சூனியம் பயம் போயிடும், பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகாமல் பயம் போயிடும், வாழ்க்கையில் ஜெயிப்போமா தோப்போமா பயம் போயிடும், நிந்த அவமானம் வந்துருமோ பயம் போயிடும், ஒரு எதிரிகள் நம்மளை வந்து ஜெயிச்சிருவாங்களோ பயம் போயிடும். எதுவுக்கும் பயம் வராது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். கர்த்தர் எப்பவுமே நம்ம பேசுறதை கேட்கிறவர், ஆவியானவர் எப்பவுமே நம்மளை கேட்க வைக்கிறவர். இதில் நம்ம பார்த்து ஒண்ணுமே இல்லை. அப்போ கர்த்தர் அதை கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன செய்ய மட்டும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்படியே பைபிளை புரட்டிட்டு 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள் சொல்லுது, ஒருவரும் தொடாதிருந்து துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதை வாசித்த உடனே ஒரு லைட் எனக்கு வருது. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னைக்கு உன்னை நீதிமான் நீ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறியோ, அன்னைக்கு உன் பயம்லாம் உன்னை விட்டு போயிருந்தா. ஏனென்றால் என்று ஒரு மனிதன் தன்னை நீதிமான் என்கிற அறிவுக்குள் வருகிறானோ, அன்றைக்கு அவன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பயங்களும் அவனை விட்டு நீங்க ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.